ஒரு பரபரப்பு இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு நாடு. மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பக்கம் பாலாத்துல நீந்திட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் தேனாத்துல நீந்திக்கிட்டு இருக்கு. ஒரு சிறு துரும்பான வன்முறை கூட தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து ஒரு 24 காவல் மரணங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க வச்சு அதுக்காக வச்சு செய்வீங்க சார், உங்களுக்கு இப்படிதான் நடக்கும். நாங்க தவறு செய்துட்டு இருந்தா சரி கொடுப்போம், 1000 2000 கொடுப்போம், ஓட்டை வாங்கிட்டு இதே தவிர செய்வீங்க. உங்களை மாதிரி ஆள்கள் தான் வந்து மனசாட்சி இல்லாம இந்த அரசை வந்து குறை சொல்றீங்க. ஆனா பாருங்க, அவர் போற இடம்லாம் வந்து 4-5 கேமரா வச்சு ஷூட்டிங் வச்சு, பழைய நடிகைகள், காலம் சென்ற நடிகைகள், அந்த ஃபீல்டுல இருந்து அவுட் ஆன நடிகைகள்லாம் கூட்டு வச்சு ஆரத்தி எடுத்து என்ன அழகாலாம் பாட்டு போட்டு நாட்டை வந்து மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து எப்படி வந்து இந்த பாராட்டு விழாலாம் நடந்து பாராட்டு விழாவின் நாயகனா இருந்தாரு. திரிசா ஒரு பக்கம், நயன்தாரா ஒரு பக்கம் அப்படின்னு ஒரே ஒரே ஆட்டம் பாட்டமா மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியா இந்த நாட்டு மக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் வந்து கண்கள்ல கோளாறு. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, முதல்ல நடிகைகளை கூட்டுனது பழைய நடிகைகள் இல்ல, அதெல்லாம் தப்பு. மக்களா முன் வந்து மக்கள் அவங்களா விரும்பி மன்னர் வரும்போது மக்கள் மகிழ்ச்சியில வந்து ஆராவரிச்சு நீங்க திட்டங்கள்லாம் எப்படி எங்களுக்கு பயன்படுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புகழ் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்ச்சி. அது ஸ்ரீதர்னு யாரோ ஒரு பெரிய டான்ஸ் மக்கள்ல ஒரு பிரதிநிதி. ஆமா, அவரு வந்து ஏற்பாடு பண்ணி இதுக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒண்ணாங்க பண்ணி ஒத்திகையெல்லாம் பார்த்து காசோலை வந்து கொடுக்குற 1000 ரூபாய் காசோலையை காட்டிட்டு எப்படி நீங்க டான்ஸ் பண்ணணும், அப்புறம் மற்ற அந்த திட்டங்கள்லாம் எப்படி சொல்லி பண்ணணும், பேருந்துக்கு பிங்க் கலர்ல வந்து என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்திகையை பார்த்துட்டு நானும் குளத்தூர்ல தான் இருக்கிறேன். ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டு வந்து அதுக்கு இந்த அக்கப்போர் நடந்தது. என்னடா நடந்துச்சு வெளியே? தினமும் அந்த வழியா தான் வாக்கிங் போறேன். குளத்தூரை சிங்கப்பூரா மாத்திட்டாங்களா தெரியல. நான் அங்க இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி பார்த்தேன். குளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் இல்லாத இருந்தா கூட நான் கண்குளிர பார்த்திருப்பேன். நான் ஒரு பெரிய பாவி ஆயிட்டேன். எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன். புரியுதுல உங்களுக்கு? இது என்னடா அது இப்படி இருக்காங்களா நம்ம தொகுதி மக்கள்? ஒரு முகம் கூட எனக்கு தெரிஞ்சது இல்லை. நான் கிட்டத்தட்ட அங்க இருக்கிற 10 வருஷமா எல்லா ஏரியாவும் சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். எங்க இருந்தரா பிடிச்சிருப்பாங்க இந்த மக்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தா, மக்கள் மகிழ்ச்சியில ஆறாவரம்னு டைட்டில் போட்டுக்கிறாங்க. இவங்களே எழுதிக்கிறது. இப்படியான ஒரு ஆட்சி. இப்படிதான் வந்து 2011க்கு முன்னாடி ஒரு இனப்படுகொலை செஞ்சுட்டு ரத்தத்தை நிறைய குடிச்சிட்டு உடம்பு முழுக்க ரத்தம் பூசின ஒரு காட்டேரியா இருந்துக்கிட்டு தடிக்கு விழுந்தா ஒரு நாடகம், திசை திருப்புறதுக்காக ஒரு நிகழ்ச்சி, இந்த பக்கம் கேட்டா செம்மொழி, இந்த பக்கம் கேட்டா அந்த மொழி, இது ஒண்ணு விழா நடந்த பிறகு எவ்வளவு துணிச்சலா வந்து வம்படியா செம்மொழி மாநாடு நடத்தினாருங்க. இல்ல, அது அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சொன்னாங்க. இலக்கியங்களே வந்துட்டு சங்க இலக்கியங்களே ஒருத்தர் சொன்னாரு, மீச வச்சுங்கிறவர், சங்க இலக்கியங்களே வந்துட்டு ஒரு வீட்டுல வந்து இழவு இருந்தா மறு வீட்டுல திருமணம் நடந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. உன் வீட்டுல நடந்தா விடுவீங்களான்றதான் அன்னைக்கு வச்சு நம்ம கேள்வி இருக்கட்டும். அந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு விழானே நடத்திக்கிட்டே இருந்தாங்க. தடிக்கு விழுந்தா நீக்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழா, இந்த இடத்துல பாராட்டு விழா, அந்த நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. 11க்கு பிறகு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை? அந்த நிலை உங்களுக்கு வருமானு யோசிச்சுக்கங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பக்கம் இந்த மணல்ல எடுத்த ஒரு 60,000 கோடி இருக்குது. நான் சொல்லலை, இதை என் மேல கேஸ் எல்லாம் போடக்கூடாது. குடியாத்த குமரன் ஒருத்தர் சொன்னான். இல்ல, நீங்க ஒன்னும் கேஸ் போட்டு அதை ப்ரூவ் பண்ணி நீங்க கொண்டுட்டு போகல, அதனால அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு 60,000 கோடி இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டிலில் மட்டுமே 1 கோடி ரூபா வந்திருக்குது. இப்படி அடித்த கோடிகள் வந்து இப்போ என்ன பண்ணால் எலெக்ஷனுக்கு போகும். இங்கே வந்து கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஒன்றும் கிடையாது. திராவிடத்துக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் கூப்பிட்டு என்னடான்னு கேட்டால் இல்லை, ரெக்கார்ட் டான்ஸை காட்டுவாங்க, சில்க் டான்ஸ் மாதிரி எதனா காட்டுவாங்க, அப்புறமா காந்தியை காட்டுவாங்க. இதை 3 தவிர்த்து அவங்கக்கிட்ட வேற கொள்கை எதுவுமே கிடையாது. எப்படியாவது இந்த முறை அதிகப்படியாக எவ்வளோ வேணாலும் கொட்டி ஜெயிச்சிடலான்ற ஒரு ஒத்த நோக்கத்தில் இருக்காங்க. இந்த முறை விட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்றது திமுகவுக்கும் தெரியும். அதனால அது எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக எல்லா இடத்துலையும் அடைக்கலமாக இருக்குதா, சேஃப்டியாக இருக்குதா, பாதுகாப்பாக இருக்குதா ஒரு சந்தேகம் இருக்குது. அவனுக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு இதுவுமே இல்லையே, ஒரு விஷயமே எடுக்கலையே இன்ன வரைக்கும். உடனே ஏதாவது பிரச்சனைன்னா தான் உடனே அப்பா பையன் டெல்லிக்கு போயிடுறாங்கல்ல. உங்களுக்கு மட்டும் எப்படி கதவு உடனடியா வந்து விருந்து சாப்பிட போயிடுறாங்க? எப்படி உங்களுக்கு மட்டும் உடனே ஒரு அனுமதி கிடைச்சிருது? இன்ன வரைக்கும் நடந்த ரெய்டுக்கு ஒரு பதிலுமே இல்லையே, எதுவுமே நடக்கலையே. டாஸ்மாக் நடந்தது, பரபரப்பா பேசினது, ஒரு விசிட்டிங் போட்டாங்க, முடிச்சாங்க. விசாரணை அதிகாரிகளை மாற்றி உட்காந்துட்டு இருக்குது பாஜக. எப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதை நம்ம தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். ஆக இவங்க வந்து ஒரு உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை, காந்தி கையில் இருக்கக்கூடிய காந்தி. இந்த காந்தி சுதந்திரமாக மக்கள்கிட்ட போய் வரணும்னாக்கா நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அனுசரணை வேணும்.
பாஜக என்ன நினைக்குதுன்னா பேருக்கு கூட்டணி அங்க வச்சுப்போம், இவன் வெற்றியை இவங்ககிட்ட கொடுத்துரும். இருக்கிற வரைக்கும் நமக்கு. ஏன்னா இன்னொன்னு நுணுக்கமான அரசியல் என்னன்னா சார், அதிமுகவுக்கு பாஜக வந்து சுமை. பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இந்த லாபமும் கிடையாது. ஏதாவது ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சா கூட அது அதிமுகவின் மூலமா பாஜக ஜெயிச்சது, இதுதான் நடக்க போகுது. ஆனா அதிமுகவுக்கு வந்து நெகட்டிவ் தானே இதனால. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகவுக்கு வந்து சாதகமான சூழல் உருவாயிட்டு திமுக எளிதா சொல்லலாம் பாஜக பூந்துரும் சொன்னோம் பாத்தீங்களா. அதிமுக கூட்டணி வந்து அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி தான் வரும், அப்போ தமிழ்நாடு சங்கி நாடா மாறிடும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பை பிஜேபி உருவாக்கிட்டு கட்டாயப்படுத்தி. அது அதிமுகவுக்கோ பழனிசாமிக்கோ இதுல விருப்பம் கிடையாது இந்த கூட்டணியில. இது கட்டாய திருமணம். இந்த கட்டாய திருமணத்தின் மூலமா இது நடக்குது. இப்ப மறைமுகமா யாருக்கு உதவி இருக்கா? பிஜேபி திமுக உதவி இருக்கு. கட்டிக்கிறது ஒண்ணு வச்சுக்கிறது ஒண்ணு திராவிட மாடல்ல, புரியுதுல்ல? தப்பா நினைக்காத, அவங்க மாடல் அது ஒரு தத்துவம். அது ஒண்ணு அதை வந்து அவங்க ரொம்ப வச்சுக்கிறது ஒண்ணு. நீங்க ரொம்ப இதா சொல்றீங்க சார். இப்ப நீங்க அப்டேட்டா இல்ல. இது வந்து திருமணத்தை கடந்த உறவு. அது என்ன கள்ளக்காதல்? அது ஏதாவது இழவு நான் என்னன்றேன், அவன் நினைக்கிறது திமுக தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி. அதிமுக மக்கள் போராட்டத்துக்கு பயந்து பின்வாங்கும். இப்போ பாரு, பரந்தூர் வந்து நாங்கள் முடிச்சே தீர்வோன்றோம், 8 வழி சாலை முடிச்சே தீர்வோம். இந்த தில்லு அதிமுகவுக்கு இருந்துச்சா? திமுகவுக்கு இருக்குதுல்ல. இவர் இந்த மாதிரி அடிமை நமக்கு வேணும், நம்மளுடைய விசுவாசமான அடிமை சார். அதனால இது எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு மறைமுகம் வேலை செஞ்சிடும். இப்போ காந்தியை நம்பிட்டு இருக்கிறாங்க இவங்க. இந்த காந்தியை சுதந்திரமா மக்கள்கிட்ட போய் சேரணும். சேர்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ பெருசாக ஒன்றும் கொடுத்துட போகிறதில்ல. மிஞ்சி போனால் 500 ரூபா 1000 ரூபா அந்த பிச்சை போடுற மாதிரி தான் மக்களுக்கு போட்டு அவர் ஓசியிலையா நீ போட்ட அப்படின்னீங்க, புரியுதுல? உட்காந்துக்கிட்டு ஓசி பஸ்ஸு நீ ஏதோ உங்க வீட்டு காசு கொடுத்ததுன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எம்எல்ஏனுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது எங்க பார்த்தாலும் அது இருக்கும். முதல்ல இதை வந்து மாற்றணும்ன்றோம். நம்ம இதில் இந்த லைன்ஸ் மீடியாவில் முதலாக இந்த கருத்தை சொல்றேன். வீட்டு சொத்து வித்து கட்டல, வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கீடு செய்த நிதியில் கட்டப்பட்டது. அப்பதான் உனக்கு திமிர் வராது. இவர் போய் ஏதோ இவர் காசு எடுத்து கட்டிட்டு வர, புரியுதுல உங்களுக்கு? வீட்டு காசுன்னு ஜனங்க எம்எல்ஏ கட்டி கொடுத்தாரு. வயலெல்லாம் வித்து வச்சு இந்த ஊர்ல நிலையம் கட்டி கொடுத்தியா? போற போக்குல அங்கங்க விசாரிச்சப்ப ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தப்ப எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கட்டி கொடுத்தாரு, மந்திரி கட்டி கொடுத்தாரு. மந்திரிக்கு இவ்வளவு தாராள மனசா அப்படின்ற எண்ணம் வரணுமா இல்லையா? நம்ம பணத்தை திருடி இதுல வந்து 1 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு ஆச்சுன்னா, 10 கோடி கட்டுறதுக்கு ஆச்சுன்னா 20% அவர் தின்னு இருக்கான் நம்ம காசு. இந்த புத்தி மக்களுக்கு வரல. அதனால இந்த கோரிக்கை எல்லாருமே பேசணும். இது வந்து ஏகலைவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்டது, நான் கார்ட்டூனிஸ்ட் பாலா நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட, இதில் இந்த கதையெல்லாம் இனிமேல் வேணாம். மக்கள் வரி பணத்தில் இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து கட்டப்பட்டது இந்த போர்டு வைக்கணும். சொந்த மக்களுக்கு தான ஒழிய உனக்கு கிடையாது. நல்ல கருத்து. இந்த திட்டம் வரணும். இதை வந்து அடுத்து நம்ம பேசுவோம். இதை பத்தி இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். இது முழுக்க இன்னொரு பாயிண்ட் சேர்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது இந்த எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறதுங்கிறது நம்ம ஒரு ஏதோ ஆஃபீஸ் கிளர்க்கு வேலை கிடையாது. ஏதோ ஒரு வேலை, அரசு வேலைகளை போய் சேர்றோம், நம்ம வேலை பார்க்குறோம், அப்படி கிடையாது. இது நம்ம விரும்பி நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பொறுப்பை எடுத்து செய்கிறோம். அதில் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க, நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறோம். இவ்வளோதான். இதில் இவங்களுக்கு வந்து சம்பளம் தொகை வந்து பெரிய அளவில் தொகை, அதுக்கான படி பலன்கள்லாம் நிறைய இருக்கு. இது காணாதுன்னு இவர்களுக்கான ஓய்வூதியம் அப்படின்னு ஒரு தொகை கொடுக்குறாங்க. எதுக்கு இவங்களுக்கு அந்த தொகை? அது அது வந்து இந்த பேட்டியினுடைய நோக்கம் அது ஒரு நாளைக்கு தனியாக வச்சிருவாங்க. முழுக்க என்னன்னா மக்களுக்கான பணி செய்யதான் நீ வந்திருக்கிற. உன்னோட மிக பெரும் ஜாம்பவன் கக்கன், காமராஜர் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்கலாம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு நம்ம கடைசியா இடதுசாரி தோழர்கள், நன்மாரன் மாதிரியான தோழர்களே அவங்கெல்லாம் வந்து பீடியை குடிச்சிட்டு பஸ்ல அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், அன்னைக்கு இருந்த காங்கிரஸுடைய பெரும் ஆளுமைகள்லாம் வந்து யதார்த்தமா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இவர் நீ வந்ததுலேயே நீ வர வெறுங்கையோட தான் வர. 5 வருஷத்துல முடிச்சது பார்த்தீங்கன்னா உன்னுடைய சொத்து பட்டியல் ஏறுது. பினாமி பேர்ல இடத்த வாங்குறீங்க, ஏகப்பட்டது செய்து விட்டு அப்புறம் எப்படி இவ்வளோ பணமும் உனக்கு சேர்ந்து இருக்குது. இதில் வந்து உனக்கு பென்ஷன்லாம் வேற. அது நீ மக்கள் வரி பணத்தை வெட்டியாக செலவு பண்ண, இதெல்லாம் கூடாதுன்னு கட் பண்ணணும். நீ பப்ளிக் சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கிற, அதுலேருந்து வந்து அடிச்சு சாப்பிட்ற, அதோட எடுத்துட்டு போ. அப்புறம் 5 வருஷம் செஞ்சியா அதோட முடிச்சிக்கா. உனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நீ அரசு ஊழியர் பென்ஷனுக்கே வெட்டு வைக்கிறீங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இது வர மாட்டேங்குது? எதுக்கு அவங்களுக்கு அந்த பணம்? எதுக்கு உனக்கு பென்ஷனு? வந்தியா சர்வீஸ் பண்ணி 5 வருஷம் போயிட்டு அடுத்து வரவும் 5 வருஷம். இதுல எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. எல்லா தோழர்களுமே, தோழர்கள் உட்பட எல்லாருமே இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. மக்களோட வரி பணம் தானே கொள்ள போயிட்டு இருக்கு. உங்க பணம் எங்க பணமா போயிட்டு இருக்குது. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது இதுல.
இந்த கொள்ளை, இந்த ஆட்சி, இந்த விழா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இறுதியை நோக்கி நகர்கிறாங்கன்னு தோணுது. அதிமுக ஆட்சியில எப்படி அவங்களுடைய கடைசி காலத்துல வந்து இந்த மாதிரியான தூத்துக்குடி சம்பவங்கள் நடந்துச்சு, ஸ்டெர்லைட் சம்பவங்கள் நடந்துச்சு, அதே மாதிரியான விஷயங்கள் இவங்க ஆட்சியில இப்ப நடக்குது. அப்போ இவங்களுக்கு அதுதான். முடிவுரை எழுத போறதுக்கான கட்டாயம் வரும் அப்படின்றது தான் அப்படிங்கிறது மக்கள் ஒரு அறிகுறி. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து பரபரப்பா முருகர் மாநாடை வந்து சங்கிகள் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதை வந்து முருக பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க, பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள். ஆனாலும் வந்து பிஜேபி வந்து அதை தங்களுக்கு கிடைத்த வாக்குகள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ அதில் வந்து பெரியார், அண்ணா குறித்த காணொலியெல்லாம் ஒளிபரப்பப்பட்டு, திராவிடம் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட காணொலியெல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. ஒரே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்திலிருந்து அறிவாலயம் ஆட்களும் கருத்து கந்தசாமிகளும் வந்து அதிமுக வந்து இப்படி வந்து இதாக மாறிடுச்சு, இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க. அதில் வேற அவங்க அமைச்சர்கள்லாம் அப்படி கலந்துக்கிட்டாங்களா, அது ஒரு சாதகமாகி போச்சு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரே கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து இந்த பார்த்தேன் நான் அதை, இந்த சூடு சொரணம் மானம் வெக்கம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு. அது அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குதா, உங்களுக்கு இருக்கக்கூடாதான்னு என்னுடைய கேள்வி. அதிமுக அண்ணா பெயரில் கட்சி வச்சுட்டு இருக்கிறதுக்காக அவங்க அந்த மேடையில் இருந்தாங்க அப்படின்றதுக்காக கொதிச்சு போய் பேசுறீங்க, நியாயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அண்ணா ஃபவுண்டர் கட்சியை தொடங்கினதே அண்ணா தான், அண்ணாதுரை தான். அண்ணா மூலமா தான் உங்களுக்கு இந்த வாழ்வே. 1949 இந்த கட்சி தொடங்கினது நிறுவனர் அவர் தான். 67 வரைக்கும் பாடுபட்டு கொண்டு வந்து நிறுத்தினது அவர் தான். அதிகாரத்தில் உட்கார வரைக்கும் அண்ணா தான் இருந்துகிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா, புரியுதில்ல? அவர் பேரில் உட்காந்துட்டு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு அதில் இன்னைக்கு இத்தனை கோடிகளை சம்பாதிச்சுன்னு தென்னகத்தினுடைய அதானி அம்பானி மாதிரி இருக்கிற உங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணம் வராதா? ஏன் அதிமுகவுக்கு தான் வரணும், உனக்கு வரக்கூடாதா? அவன் தான் உங்க தலைவர் தானப்பா, நீங்க கேளுங்க. அதான் கேட்குறேன், அவன் உப்பு போட்டு தின்றான், நீங்க உப்பு போட்டு தின்னு இல்லையா? நான் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ அண்ணாவை பற்றி பேசுனாக்க கேவலமாக பேசுனா அவனுக்கு தான் கோவம் வரணும், உனக்கு வரக்கூடாதா? தமிழ் தேசிய தளத்தில் பேசியிருந்த நேரம் 8 காலில் பாஞ்சிருப்பியா, ஓடி இருக்க மாட்டியா? அந்த நீதிமன்றத்தை அந்த மாநாடு என்ன நடந்ததுன்னா, நீதிமன்றம் கண்டிஷன் அரசியல் தவிர ஆன்மீகம் தவிர அரசியல் எதுவும் பேசக்கூடாது. அரசியல் அங்கே பேசியிருக்கிறாங்க. சட்டத்தினுடைய முதலமைச்சர் நீ தான், இங்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது நீங்கள் தான். நீங்கள் வந்து விதியை மீறி இருக்கீங்கன்னு நேரம் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்ன வரைக்கும் அதை செய்யாமல் அதிமுகவே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கும் நிறைய முற்போக்கு முகங்கள்லாம், இந்த மூஞ்சிகள்லாம் அதிமுகவை இன்ன வரைக்கும் நீ ஏன்பா முதல்ல வழக்கு போடலை? பாஜக கண்ட பயமா? ஆர்எஸ்எஸ் கண்ட மற்றவங்க எல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு இப்போ பேரணி போறதுக்குன்னா அவ்வளோ தடை போடுறாங்க. அதை வந்து அதுக்கும் பண்ணாங்க. இவங்களுக்கு பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வெறுமனே அதை இயல்பா விட்டுருந்தா அது ஒரு 10ஓட 11 முடிஞ்சிருக்கும். இவங்க அதுக்கு திருமாவளவனை இறக்கி விட்டு அது ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க, ஒரு பேர் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு ஹைப்பை கொடுக்கறதுக்கான வேலையில செஞ்சாங்க. மறைமுகமா அவங்களுக்கு செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ அந்த எது எப்படி இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்னன்னா, அண்ணாவை பேச கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க, பெரியாரை கொச்சப்படுத்தி இருக்காங்கன்னா, பெரியாரும் அண்ணாதுரையும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லையா? டிக்ளேர் பண்ணிடு நாளைக்கு. நீ ஏன் அதிமுக அடிமை, அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க, அதை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி, ஒரே சீன பெருஞ்சோறு நீ தான். கரெக்டா? இருக்கிறதுல உலகத்துல அதான் பெரிய சோறு, அதனால அதை சொல்லிட்டு இருக்கிற அடிக்கடி. நாங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு யோக்கியமா சொல்றதில்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீ ஏன் சண்டை செய்யல? நீங்க ஏன் சண்டை பிடிக்கல? பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கல, சட்டப்படி வழக்கு பதிவு செய்யல. ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, விதிமுறைகளை மீறி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் முழுக்குன்னு அந்த பக்கம் பேசவே இல்லை. அவங்க பாஜக தோழர்கள் சில பேர் மூத்த கட்சி தலைவர்கிட்ட பேசுறது சிரிக்கிறாங்க. எங்களை தான் அவங்க பேசணும், எங்களை விட்டுட்டு அங்கேயே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீ எவ்வளவு கால் நடிங்க. இதன் மூலமா வந்து கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உடைக்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. கூட்டணி உடைக்கிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து அந்த கட்சியை நம்மளால பேச முடியல. இப்ப ஒரு பெரிய ஜாம்பாவன் அந்த ஏரியாவில் இருக்கிறான் பாரா, பொலியர்னு ஒன்று விட்டுட்டான் கன்னத்துல. நீ அவனை திரும்பி அடிப்பியா? பக்கத்துல உனக்கு எலெக்ஷனை பார்த்து அடிச்சு கரெக்டா? வேற இடத்துல திருப்போம். நீ என்னடா அவனை போட்டு தோசம் பண்ணிட்டு இருப்பான், அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனை திரும்பி போய் உன்னால அடிக்க முடியாது. ஏன்னா அவன் திரும்ப காலில் போட்டு நசுக்கிட்டு மறுபடியும் தூக்கி போட்டு மிதிப்பான். ஆமா, இந்த அவமானம் வேணுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற இலைச்ச ஆளை கூப்பிட்டு அடிச்சுன்னு இருப்பேன். அந்த மாதிரி நீ அதிமுக பண்ணிட்டு இருக்கிற. உன்னை செய்தது முழுக்க உன் தலைவன் பெரியார். எல்லாருக்கும் தமிழ் தேசியத்துல வந்து பெரியாரை விமர்சிச்சார்னு இல்லை, அவர் இருக்கும்போது, உசுரோடு இருக்கும்போதே சாமி சிதம்பரம் எழுதின புத்தகத்தை அந்த பக்கத்தை பெரட்டி படித்து காட்டிய சீதையின் மைந்தன் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற தூக்கி நீ ஒரு சிறையில் 70 நாள் வைக்கிற.
அதே வரலாறு வார்த்தையை உண்மை. அவருடைய ஒப்புதலோட வெளியான ஒரு நூல் குறித்து அந்த நூல்ல வெளிவந்த தகவலை சொன்னதுக்காக நீங்க அவ்வளவு நடவடிக்கை ஆமா. எடுத்தீங்க. அவ்வளவு பண்ண அவர் சிறையில் வைக்கிறீங்க. அதே வார்த்தையை நடு ரோட்டில் நின்று நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டார் எச் ராஜா. ம். இன்ன வரைக்கும் தூக்கி உள்ள உங்களால வைக்க தொட முடியும். நீங்க முடியாது. யார் அப்ப? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாலா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த திராவிடமும் ஆரியமும் ஒன்றுன்றதுல தெளிவா இருக்கணும் மக்கள். இவங்களை நம்பி, இவங்க போட்டுக்கிற சண்டையை நம்பி, இவர்களுடைய குரலை நம்பி, நம்மை போன்றவர்களும் மற்றவங்களும் வந்துட்டு தமிழ் தேசியனா நேரம் பாஞ்சு வந்து வழக்கு போட்டு பண்ணியிருப்பாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் போய் பதுங்கிட்டு உட்காந்து பம்மிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அடிச்சிட்டு இருக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, மக்கள் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். இந்த ரெண்டும் நாட்டுக்கு ரொம்ப கேடு. இந்த திமுகவும் பாஜகவும் இந்த திராவிடம்ன்றது, ஆரியமும் திராவிடம் நாட்டுக்கு கேடுன்றாங்கல்ல, அது உண்மைதான். பாஜக கிட்ட கூட சில விஷயம் அரசியலுக்காக ஒரு நியாயம் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா தலைமையில் அட்டவணை பிரிவினர் வந்து எல்லா சமூகத்துக்கும் ஒரு சுழற்சி முறையில் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இங்கே அது வரைக்கும் கிடையாது. ம். ஆனா பேசுறதெல்லாம் சமூக நீதி. ஜார் மன்னர் ஆட்சி மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறது பாரு, உலக சமூக நீதி. உலகத்துக்கே நாங்கள் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிறோம், ஃப்ளைட்லேயும் வண்டிலையும். எங்களை விட்டு ஆளே கிடையாது. எங்களை விட்டு ஆளே கிடையாது மாதிரி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் துளி தொடர்பும் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் மக்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப ஒரு காலம் ஏமாறலாம், 2 காலம், அரை நூற்றாண்டு ஏமாந்துட்டு இருக்கணுமான்ற கேள்வி வரணும் உங்களுக்கு. புரியுதில்லை உங்களுக்கு? இவர்களை போன்ற ஒரு யோக்கியமற்ற செயல்களை நீங்கள் வேறு யாருமே செய்திருக்க முடியாது. அரசு ஊழியர்களுக்கு அடித்த நாமம் கொஞ்சம் நெஞ்ச நாமம் கிடையாது. புரியுதுல? வயிறு எரிஞ்சு போயிருக்கிறாங்க எல்லாருமே. மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றுமே இல்லை. நான் ஒவ்வொரு துறையிலுமே எல்லாருமே வந்து கடுப்புல இருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. அப்புறம் நீ வந்து எதை நம்பி போறேன்னா காந்தியை நம்பி போற. காந்தியை நம்பி அரசு ஊழியர்களும் பாஜகவும். அதுக்கு தான் பாஜக காலை பிடிச்சிட்டு உட்காந்து திமுக. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தேர்தலில் நீ வெற்றி பெறணும்னா பாஜக தயவு இல்லாம. ஏன்னா பாஜக நினைச்சதுன்னா அவன் பணத்தை ரெய்டு அடிச்சு தூக்கிடும். என்னனாலும் செய்ய முடியும். அவங்களே வந்து அப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு வகையான வண்டியில போகும்போதே எடுத்துடலாம் பணத்தை. புரியுதுல உங்களுக்கு? நீ என்னதான் ஸ்டேட் போர்டு போலீஸ் உன்னுடைய அரசு ஊழியரை வச்சுருந்தா கூட அவனுடைய தூக்குற இடத்துல வந்து தூக்கிடுவாங்க பணத்தை. ஆனா ஒன்றும் நடக்காது. இனிமேலும் நடக்காது திமுகவுக்கு. அதுதான் பாஜகவுக்கு அனுசரணையா நான் இருக்கிறேன். உங்க அரசியலை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க எங்க எதுவும் பண்ணிடாதீங்க ஏச்சமா. நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னா இருந்துட்டு இருப்போம். நாடு எப்படி போனா நமக்கு என்ன இருக்குது? இருக்கிறதே இருக்கிறாங்க ஒருத்தன் அதிமுக. அவங்க நாங்கள் பேசிக்கிட்டு ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டா எதுக்கு எடுத்தாலும் இங்கே ஒருத்தர் சீமான் இருக்கிறோம். அந்த சீமானை தூக்கி நாங்கள் வச்சுக்கிட்டா பரபரப்பாக ஊடகம் அதை பற்றி பேசிட்டு இருப்போம். நடக்கிற அண்டர் கிரவுண்ட் விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ நீங்க சீமான் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவருடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல, தனித்தை போட்டியிடுறது அப்படிங்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? அவரு போற பாதை சரியா இருக்கா, அல்லது கூட்டணி சேரணுமா? அவர் அடுத்த இதுக்கு கூட்டணி, இனிமே கூட்டணியை நோக்கி நகர்ற மாதிரி தெரியல. அவர் ஏன் வழி தனி வழிங்கிற இல்லை. இப்போ எனக்கு நான் அனலைஸ் பண்ணோன்னே தொடக்கத்தில் அந்த எண்ணம் இருந்துச்சு கூட்டணி இருக்கணும் அப்படின்றதுன்னு. அப்புறம் யாரை காலம் முழுக்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்ககிட்டே கூட்டணின்றப்ப வைகோ கதை, தேமுதிக கதை, பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறை மக்கள் வந்து மாற்று அரசியல் வேணும்னு. உங்களுக்கு தெரியாது 87 அந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியாது. 90 அந்த காலகட்டம்லாம் திமுகவே மிரள்ற அளவுக்கு பிஎம்கேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு புரட்சி, அப்படி ஒரு க்ரௌடு. இப்போ ராஜீவ்காந்தி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்படிலாம் நாங்கள் சீன் பார்த்தோம். கடைசியாக கூட்டணி வச்சு கரைஞ்சி எங்கே வந்து நிற்கிதுன்னா வந்து கெஞ்சி நிற்கிற, சீட்டு கேட்டு நிற்கிற அளவில் வந்து கடைசியில் தந்தையும் மகனும் சண்டை போடுற நிலைக்கு அது போய் குடும்ப. வைகோவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அடுத்தது 93 பிறகு 96 கட்சி தொடரணுன்னு இளைஞர்கள் எல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமாக அலை கடல் எங்கே வேணும், அது மனித கூட்டமாக கடல் அலையான்ற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில். அது முடிஞ்சு போச்சு. அதே போய் கருணாநிதி காலத்தில் காலையில் உட்காந்து, அப்புறம் அங்கே போய் ஜெயலலிதா உட்காந்து, அப்புறம் இங்கேருந்து இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோன்னா மிக மோசமாக ஒரு கீழான நிலைக்கு வந்து நிற்குது. சீட்டு கிடைச்சாலே பரவாயில்ல. தேமுதிக என்னாச்சு? மக்களோடு தான் கூட்டணின்ற வரைக்கும் உங்களுக்கு 10-12 வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தாங்க. நம்பினாங்க மக்கள். ஒரு மாற்று அரசியல் வேணும்னு கொண்டு வந்தாங்க. டக்குன்னு கொண்டு போயிட்டு நீங்கள் சேர்ந்தீங்க ஜெயலலிதா கூட. உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது, எதிர்கட்சியாக இருந்தீங்க. பிறகு ஜெயலலிதா 10 நாக்க கட்சிங்க, அவன் கட்சி அந்த அம்மா கொஞ்சம் பிச்சு போட்டுச்சு, மீதி இருக்குது இவர் கொஞ்சம் பிச்சு போட்டார். முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு டிமாண்ட் பண்ண முடியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அண்டி பழைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நிலை எனக்கு வரக்கூடாதுன்றது அவர்கிட்ட நான் பேசினேன். இந்த நிலை இலக்கு வந்து உங்களோட இலக்கு தாக்கு பிடிப்பு. அந்த தேர்தல் நடக்கட்டும். இந்த தேர்தலில் இன்னொரு மக்கள் குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டிமாண்டிங் அத்தாரிட்டி நம்ம தான் கூட்டணி தானே வைப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன மாதிரி கூட்டணி வைப்பன்றது தான் காரணம். அது இப்போ சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட்டணி வைக்கிறப்ப நிர்பந்தம் இருக்கும்.
ஒரு அழுத்தம் இருக்கும். இல்ல இப்ப அவங்க யதார்த்தம் என்ன, சொல்றாங்கல்ல, தனித்து யாரும் போட்டியிட்டு திமுக அவ்வளோ வாக்கு வங்கி உள்ள கட்சியான திமுகவோ அதிமுகவோ தனித்து போட்டியிட்டு அதிகாரத்தை பிடிக்க முடியல. இதுதானே யதார்த்தம். அதனால தானே அவங்க 7 8 கூட்டணியை கூட இல்ல வச்சுக்கிட்டாங்க, பாலா, நீங்க ஜெயிக்கிறாங்க. அந்த எண்ணத்தை மட்டும் பார்த்துக்காதீங்க. ம், சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும். ம். ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனை, இந்தி எதிர்ப்பு, திமுகவை நாற்காலியில் உட்கார வச்சது எப்படி? ஆமா. தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு நான் சொல்ல வரேன். காலம் கட்டாயம் ஒரு இடத்த உண்டாக்கும். நான் அதை தான் திரும்ப சொல்ல வரேன். அது வரைக்கும் உங்களுக்கான களத்தை நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருங்க. சோர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த கூட்டணின்றதுல இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு இன்னைக்கு உள்ள கூப்பிட்டு ஒன்று உட்கார வச்சு பேசுவாங்க. சரிசம நாற்காலி போட, நாளைக்கு வெளியே வெயிட் பண்ணுன்னுவான். நான் கண் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் அவர்கிட்ட காரில் உட்காந்து பேசும்போது கதையை சொன்னார். அறிவாலயத்துக்கு முன்னாடி நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம், ஏகலைவன் கூப்பிடுவார் கூப்பிடுவார் கூப்பிடுவாருன்னு காத்திருந்தா ஒரு கட்சி வந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டே போகுது, சீட்டெல்லாம் வாங்கிட்டு போகுது. பாட்டாளி மக்களை வச்சு கடைசி வரைக்கும் கூப்பிடாம மூஞ்சில கறி பூசினார் கருணாநிதினு கண் கலங்கி சொன்னார். எப்படி இருந்த ஒரு சமூகம், ஆள வேண்டிய ஒரு சமூகம், அந்த கட்சி எந்த நிலைக்கு வந்து நின்றுச்சு தெரியல. இன்னைக்கு சீமானை வந்து மதிக்கலாம், கூப்பிடலாம், உட்காரலாம். நாளைக்கு தீரன் புலம்புனார்ல, தேமுதிக புலம்புச்சு இல்ல, வைகோ புலம்புனார். இந்த நிலை எனக்கு வரக்கூடாது. காலம் கட்டாயம் ஒரு இதை உருவாக்கும். எப்படி வந்து ஒண்ணுமே இல்லை, நானும் அதிகாரத்துக்கு வர முடியுமான்ற ஒரு நிலையில வந்துட்டு இந்தி எதிர்ப்புன்னு ஒரு பெரிய அலை வந்து இந்த காகிதம் வந்து கோபுரத்தில் போய் உட்காந்துச்சோ கருணாநிதின்ற மாதிரி, திமுகன்ற மாதிரி. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்மையிலே இயற்கைக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன். அப்படியே கூட்டணி வைக்கிறனா கூட நம்ம தலைமையில நம்ம டிமாண்டிங் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒன்று உழைச்சி ஒரு சதவீதம் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோ, 15க்கு மேலே தாண்டினாக்கா நம்ம தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்ற நிலைப்பாட்டில். அதான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்துருக்கிற அரசியல் கணக்கு நான் எடுத்து வச்சுக்கிற புள்ளி விவரங்கள் இது வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அப்போ நீ கூப்பிடும்போது வா, ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பெரிய தலையாய பிரச்சனை இருக்குது, தடையை நீக்கிறியா வா, இயக்கத்தின் மீதான தடையை நீக்க நான் வரேன், உன் கூட கூட்டணி பேசலாம் இல்லை. இங்கே வைக்கக்கூடிய பல சிக்கல்கள், தமிழ் சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லை, இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவு பண்ணிட்டு வா பேசுவோம், டிமாண்டிங் வைக்கலாம் இல்லை. அதுக்கான அரசியல், அதுக்கு தான் தமிழர்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு. இதை விட்டுறக்கூடாது. 1000 விஷயம் சொல்லட்டும், இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம வந்து சதவீதத்தை ஏற்றி காட்டுவோம். சதவீதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த அரசியல் கட்டமே இல்லை. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க இதில் இருந்து கொஞ்சம் பேர் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். இவங்க ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றணும், சட்டசபைக்குள்ள கரைச்சலை கொடுக்கணும். இல்லை இவங்க கூட இல்லை, எனக்கு தொடக்கத்தில் அந்த எண்ணம் இருந்தது. நான் 2 3 ரொம்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, ரொம்ப மூத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட உட்காந்து ஒரு நாள் முழுக்க விவாதம் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான தோழர்கள் அவங்க சொல்லக்கூடிய விதமே எப்படியாவது சீமான் கூட்டணிக்குள்ளே வரணும் தோழர்ன்றது அவங்களுடைய வாதமாக இருந்தது. எனக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் நான் மறுத்து காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 10-15 சீட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த 10-15 ஒரு புனிதமான தொகுதியாக வந்துமான சாத்தியமே இல்லை. நீ சட்டமன்றத்துக்கு முன்னாடியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடியும் போராடணும் உட்காந்து அசிங்கப்பட்டே போகணும். நம்ம அவ்வளோ நல்ல பேர் எடுக்க விட்டுறாது. அவன் தொகுதி மட்டும் சொர்க்க பூமியாக இருக்கணும், மற்றவங்களாம் வந்து சம்பாதிக்க வழி இல்லாமல் இருக்கணுமா? வருது இல்லை. உன் தொகுதியை நீ வந்து சரியாக அமைக்கிறதுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மற்ற தொகுதியில் 20% 30% சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த நீங்கள் ஏதோ 10 பேர் உள்ளே போயிட்டாக்கா அந்த 10 பேர் உடனே உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு முன்மாதிரி தொகுதியெல்லாம் அமைக்க விட்டுருவாங்க. வாய்ப்பே இல்லை ராசா. என்னுடைய அனுபவம். நான் கடைசியாக அவர்கிட்ட அதான் வச்சேன். இப்போ நீங்கள் தொடர் நீங்கள் இந்த தொகுதியில் நிற்கிறீங்க, உண்மையிலே அந்த தோழர் அந்த தொகுதியை சேர்ந்தவர், மூத்தவர். முன்னாடி நான் பக்கத்து தொகுதிக்கு வரப்போகிறேன் தோழர். எனக்கு ஒரு வரைவு இருக்குது. வந்துச்சு தொகுதி முழுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய பெரும் ஏரிகள் குளங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஆழம் நல்லா பண்ணி நீர் வரத்துகள் எல்லாம் அடைஞ்சி போயிருக்கல கிளியர் பண்ணிவிட்டு மீன்களை மட்டுமே கொடுத்து அது மீன் ஏற்றுமதி அந்த வட்டாரம் முழுக்க அதை சார்ந்து ஒரு 500 பேருக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு 100 பேருக்கு அதை சார்ந்து இருக்கிற மாதிரி. இப்போ தக்காளி அதிகமாக விளையுதுனாக்கா அந்த தக்காளிக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு ஜூஸ் அதை பண்ணுறதுக்கு வைக்கிறப்ப சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை. இப்படிலாம் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு கம்முனி இருக்கீங்களான்னு கேட்டேன். அது வெளிப்படையாக சொன்னது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அரசியலுக்கு அது இடிக்கும்ன்றது. அப்போ இந்த சிக்கல் நீங்கள் பார்க்கணும். அதனால இன்னொரு பயணம் தொடரட்டும், ஒரு நம்பிக்கை இளைய தலைமுறை தானே இன்னும் தாங்கட்டும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவங்க வந்தாங்க. இது 5 வருஷம் தான் கடந்துருக்கு. 17 வருஷத்துக்கு பிறகு திமுகவுக்கு 49 தொடங்கி 67 வரைக்கும் என்ன கணக்கு உங்களுக்கு? 57 49 59 69 79 கிட்டத்தட்ட 29 வருஷம் உங்களுக்கு தொடர் பயணம். 69 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இல்லை. அந்த வாய்ப்பு அந்த சூழல் தமிழோட போராட்டம் தமிழ் வரும், கட்டாயம் வந்துடும்.
இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுக இன்னும் 5 வருஷம் இருந்துச்சுனாக்கா 100% உருவாயிடும். ஆமா. மக்களே கொதிஞ்சு இந்த தெலுங்கர், இந்த கன்னடர் இப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே பேருக்கு தான் தெலுங்கு அரசியல் பண்ணிக்கிறான். தெலுங்குல எல்லாமே அப்படியே மாடிகை கூட கோபுரம்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்களா சுரண்டி. இந்த கும்பல் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கு. புரியுது? திராவிடத்தின் பேர்ல அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அன்னைக்கு எல்லா மக்களும் சேர்ந்து துரத்துவாங்க. எப்படி மகிந்தா ராஜபக்சே ஓட விரட்டப்பட்டாரோ, எவ்வளோ ஒரு எப்படி உலக நாடுகள்லாம் சேர்ந்து விரட்டப்பட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த குடும்பம் விரட்டப்படக்கூடிய சூழ்நிலை இந்த 5 ஆண்டுகள் நீடிச்சதுன்னா 100% நடக்கும். அந்த வாய்ப்பு காத்திருக்குது நாம் தமிழர் கட்சி. அதான் என்னுடைய பதில். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி பாலா. லைன்ஸ் மீடியா மக்கள் எல்லோரும் அவசியம் பார்க்கணும். நிறைய புதிய கருத்துக்கள், புதிய தகவல்கள், நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க. அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் உங்களை பின்தொடருவாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் இதை பார்க்கணும், பகிரணும்னு நானும் ஒரு ரொம்ப வேண்டுகோள். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.